குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வலுப்பெற்றது காற்றழுத்த தாழ்வு பகுதி. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று உருமாறும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை மற்றும் பெருநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என அறிவிப்பு. சென்னையில் நடைபெற்ற முத்தமிழ் பேரவையின் பொன் விழா ஆண்டு இசை மற்றும் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி. நடிகர் சத்யராஜ் உள்ளிட்ட கலைஞர்களுக்கு விருது வழங்கிய முதல்வர் ஸ்டாலின். எந்த கட்சியும் தொடர்ந்து வெற்றி தோல்வி அடைந்தது கிடையாது என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. திமுக 10 ஆண்டு காலம் தொடர் தோல்வியை சந்தித்து ஆட்சிக்கு வரவில்லையா என கேள்வி. தைரியத்தோடும் வீரத்தோடும் செயல்பட்ட ஜெயலலிதாவை போன்று எடப்பாடி பழனிசாமியும் செயல்படுகிறார் என AI தொழில்நுட்பத்தில் எம்ஜிஆர் உரை. சிறப்பாக செயல்பட்டார்கள். அதேபோல் தம்பி பழனிசாமி அவர்களே நீங்களும் சிறப்பாக செயல்படுகின்றீர்கள். ஒன்ஸ் மோர் போட சொல்லி நெகிழ்ந்த தொண்டர்கள். டெல்லியில் இன்று தொடங்குகிறது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். மத்திய அரசு எந்த விவாதத்திற்கும் தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தகவல். தமிழ்நாட்டின் உரிமைக்காக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவோம். திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி உறுதி. ஜார்க்கண்ட் மாநில புதிய முதல்வராக பதவியேற்க உரிமை கோரினார் ஹேமந்த் சோரன். வரும் 28ஆம் தேதி நடைபெறும் பதவியேற்பு விழாவில் ராகுல் காந்தி, மம்தா பானர்ஜி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக தகவல். மகாராஷ்டிராவில் சிவசேனா சட்டமன்ற குழு தலைவராக ஏக்நாத் ஷிண்டேவும், NCP சட்டமன்ற குழு தலைவராக அஜித் பவாரும் தேர்வு. அடுத்த முதலமைச்சர் இன்றைக்குள் இறுதி செய்யப்படுவார் என தகவல். கோவையில் கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கான பணிகள் தொடக்கம். கோவை விழாவின் 17வது ஆண்டு தொடக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி தகவல். தஞ்சை மல்லிப்பட்டினம் பள்ளி ஆசிரியை படுகொலை செய்யப்பட்ட விவகாரம். பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இன்று உளவியல் ஆலோசனை வழங்க முடிவு. IAS அதிகாரி ராதாகிருஷ்ணன் பெயரில் போலி சமூக வலைதளம் தொடங்கிய மர்ம கும்பல். அதிகாரியின் நண்பரிடமே கைவரிசை காட்ட முயன்ற அதிர்ச்சி சம்பவம். சென்னையில் குறைந்த விலைக்கு சொகுசு கார் வாங்கி தருவதாக அதிமுக நிர்வாகியிடம் 2.5 கோடி ரூபாய் மோசடி. கடனுக்கு சொகுசு காரை வாங்கி கொடுத்த நிலையில் தவணை கட்டாததால் அம்பலமான உண்மை. புதுச்சேரியில் லக்கி பாஸ்கர் படப்பாணியில் இளைஞரிடம் 9 லட்சம் ரூபாய் மோசடி. கஸ்டம்ஸில் பிடிபடும் மின் சாதன பொருட்களை இரட்டை லாபத்திற்கு விற்கலாம் என ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றிய கும்பல். தூத்துக்குடியில் உள்ள ரசாயன நிறுவனத்திற்கு போலி மின்னஞ்சல் அனுப்பி 20 லட்சம் ரூபாய் மோசடி. மோசடி செய்த இளைஞரை உத்தரப்பிரதேசத்திற்கு சென்று தூக்கி வந்த தமிழக போலீசார். காரைக்குடி அருகே 103 சவரன் நகைகள் திருட்டு வழக்கில் 2 பேர் கைது. ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு எதிர்வீட்டுக்காரரை கைவரிசை காட்டியது விசாரணையில் அம்பலம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே டீயில் பிஸ்கட்டை தோய்த்து சாப்பிட்ட 3 வயது சிறுமிக்கு திடீர் மூச்சு திணறல். ஆம்புலன்ஸ் கிடைக்காமல் இருசக்கர வாகனத்தில் கொண்டு சென்றபோது மருத்துவமனை செல்லும் வழியிலேயே உயிர் பிரிந்த சோகம்.
குளம் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் ஷேர் ஆட்டோ மற்றும் பைக் மீது மோதி பயங்கர விபத்து. படுகாயமடைந்த 10 பேருக்கு சிகிச்சை. மகாராஷ்டிரா மாநிலம் தானேவில் மருந்து தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. தீயை அணைக்க முயன்ற போது வெடித்து சிதறியதால் பரபரப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டார் புனித சவேரியார் பேராலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். பல்வேறு மாவட்டங்களிலிருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்பு. பெட் புயல் தாக்கத்தால் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸின் சில பகுதிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. வீடுகள் மற்றும் தெருக்களில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் அவதி. சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் களை கட்டிய IPL மெகா ஏலம். முதல் நாளில் 72 வீரர்களை போட்டி போட்டு வாங்கிய அணிகள். IPL வரலாற்றில் அதிக தொகைக்கு ஏலம் போனார் ரிஷப் பண்ட். கடும் போட்டிக்கு மத்தியில் 27 கோடி ரூபாய் கொடுத்து தன் பக்கம் இழுத்தது லக்னோ அணி. IPL மெகா ஏலத்தில் தமிழக வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வினை 9.25 கோடிக்கு வாங்கியது சென்னை சூப்பர் கிங்ஸ். சென்னை அணிக்கு என்றென்றும் கடமைப்பட்டுள்ளதாக அஸ்வின் உருக்கம். பார்டர் கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியில் ஆஸ்திரேலியாவிற்கு 534 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நிர்ணயித்த இந்திய அணி. இரண்டாம் இன்னிங்ஸின் தொடக்கத்திலேயே 3 விக்கெட்டுகளை இழந்து ஆஸ்திரேலியா தடுமாற்றம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.